இந்த வாசனையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த கஞ்சி கதையை முடிச்சிட வேண்டியதான். அப்படின்னு பார்த்து நீ உரியிற உறிஞ்சல பார்த்தா நான் உள்ள உரியும் போட்டு இருக்கு. மெல்ல உரியா பாட்டி வெளியூரா? ஆமா. எங்க மாடு வாங்க வந்தீரா? இல்ல தச்சு வேலை. கருவாட்டு குழம்பு வடையெல்லாம் எப்படி இருந்துச்சு? பிரமாதம். திருப்தி தானே? பரம திருப்தி. ஆமா நம்ம வீட்டு குழம்புல அப்படித்தான் இருக்கும். இந்தாங்க சிட்டியை பிடிங்க. எதுக்கு? கருவாட்டு குழம்பு வாடை என் வீட்டுல இருந்து வருது. அதை பிடிச்சுதானே சாப்பிட்டீரு. அதுக்கு தான் இந்த புள்ள 10 ரூபாய். வாசனைக்கு காசா? என்ன அடையாளமா இருக்கு? என்ன நொனியாயமா இருக்கு? இப்ப தேட்டருக்கு படம் பார்க்க போறீங்களா? அங்க கவர்ச்சி கண்ணிய நீயா கட்டி பிடிச்சு ஆடுற? இல்ல, கண்ணு பாக்குது, காது கேக்குது. காசு கொடுத்துருல? ஆமா. அதே மாதிரிதான் இது. நம்ம வீட்டு குழம்பு இந்த மூக்கு தானே உறிஞ்சு. அதுக்கு தான் 10 ரூபாய் எடு. இந்த வேலை நம்ம கிட்ட வேண்டாம். முடியாது 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 பாய். முடியாது. அப்ப மூக்கு கொடுத்துடுறேன். அடிச்சனா மூஞ்சி முதுகு பக்கம் போய் இந்த பீடி ஒருவேளையும் காணா. ஊர்ல அம்புட்ட வேலும் திருந்திட்டாங்களா? அண்ணே வணக்கம். வாயா நாம எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஒரு 10 ரூபாய்க்கு பில் போடுங்க. 10 ரூபாய்க்கு பில்லா? எதுக்கியா? போடுங்க சொல்றேன். என்னடா இது? இந்தா பிடிங்க பணத்தை. ஆமா என்ன அதெல்லாம் எதுக்கு இது? அண்ணே நேத்து இந்த தெரு வழியா போகும்போது தெரியாம உங்க வீட்டு வாசப்படியா மிதிச்சிட்டேன். அதுக்கு கொடுத்துடணும்ல. யோ நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா. நீ உன்னைய மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். அண்ணே எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன? முக்கியமான விஷயம். கெட்ட நாட்டம். அண்ணே நீங்க நான் வேற இல்ல, 2 பேரும் ஒண்ணுதான். என்னையா ஒண்ணுதானே நெத்திய கைய காட்டுற? அறிவில சொன்னே. அது இருக்கட்டும். அண்ணே எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் டவுன்ல டாக்டருக்கு படிக்கிறான். சரி. அவன் ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு எலும்பு கூடு வேணும். கிடைக்குமா? ஏயா நான் என்ன வெட்டியான எலும்பு கூடு கொண்டாந்துறதுக்கு? அட நீங்க ஒண்ணு சும்மா செய்ய வேணாம். 1000 ரூபாய் சம்பளமா தரேன். 1000 ரூபாயா? இந்தாங்க 500 ரூபாய் அட்வான்ஸ். என்னையா அது? 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய் அட்வான்ஸா? கவலையப்படாதயா. உயிரோட இருக்கணையாவது அடிச்சு கொண்டு எலும்பு கூடு கொண்டாந்துற போதுமா? அதெல்லாம் வேண்டாம். எலும்பு கூடு இருக்கிற சமாதிய நான் காட்டுறேன். நோண்டி எடுத்து கொடுத்தா போதும். நோண்டி எடுத்து கொடுக்கணும் அவ்வளவுதானே? கண்ட பாடியை டச் பண்ணிட்டான். இனிமே இவன் கதை கத்தலு. நாம எஸ்கேப் ஆயிடும். எலும்பு கூட தெரிஞ்சிருச்சு. 500 ரூபாய் கிடைச்சிருச்சு. வேலப்பா, ஏய் வேலப்பா, நம்மள தூண்ட சொல்லிட்டு எங்க போனானே? ஓஹோ, எலும்பு கூட பார்த்தா பயந்து ஓடி போயிட்டான் போல இருக்கு. எல்லாமே நம்மள மாதிரி தைரியசாலியா இருந்துவானா? அதுக்கெல்லாம் ஒரு பிறப்பு வேணும்டா. எப்படியோ நமக்கு ஒரு 500 ரூபாய் வருமானம் வந்துச்சு. இனிமேல் இந்த சனியம் பிடிச்ச இளம் நம்மளுக்கு இருக்கு. போய் தொலை போ. நான் இறங்க மாட்டேன். என்ன எலும்பு கூட பேசுது? யார் நீங்க? நான் விடா கண்டேன். விடா கண்டனா? உன்னை கால்ரா பையில செத்தவன்ல சொன்னாவே. அவன் உன்னை ஏமாத்தி என்கிட்ட மாட்டி விட்டுட்டான். 300 வருஷமா நிம்மதியா சமாதியில தூங்கிட்டு இருந்த என்ன தேவையில்லாம நோண்டி எழுப்பி விட்டுட்ட. என்ன நோண்டவன நான் நோண்டாம விட மாட்டேன். துட்டு விட. துட்டா? நான் கொடா கண்டேன், எவனுக்கு தர மாட்டேன். நான் விடா கண்டேன், வாங்காம விட மாட்டேன். என்ன பண்ணுவ? உனக்கு முன்னாடி உன் வீட்டுல போய் உட்காந்துடுவேன். என்னது? வீட்டுக்கே வருவியா? ஆமா, வீட்டுக்கு போய் வெள்ளாவரியா பேசிக்கலாம். பயப்படாத. உன் கண்ணுக்கு தவிர வேற யாருக்கும் நான் தெரிய மாட்டேன். நான் பேசுறது கூட வேற யாருக்கும் கேட்காது. எல்லா இம்சையும் நானே அனுபவிக்கணுமா? சிரிக்காத. எங்க காணா போயிடுச்சு? மூதவி நம்மளுக்கு மேல வீட்டுக்கு போயிருச்சா? ஐயோ ஐயோ, மான் மாதிரி துள்ளி துள்ளி அஸ்திரப்பா. ரக்திகள் உடம்புல எலும்பை தவிர வேற எந்த ஐட்டமும் கிடையாது. இது வீச்சாளனை பார்த்து சொல்லி விடுதியா? எலும்பு பயல. எஸ் மை சைல்ட். ஆமா, வந்ததுல இருந்து வீச்சாளனே பாத்துக்கிட்டு இருக்கியே. யூ லைக் டான்ஸ்? எங்க பரம்பரையே டான்ஸ் பரம்பரை. ஜீன்ஸ் படத்துல ஆனது என்னோட கொள்ளும் பேரன். அப்ப விட்டாலாச்சாரியா படத்துல ஆனது உன் ஒல்லு பேரனா? எஸ். ஆமா, உனக்கு ஆட தெரியுமா? Why not? I'm a king of the டப்பாங்குத்தே. டப்பா குத்து. டப்பாங்குத்த பத்தி யார்கிட்ட பேசுற? ஏங்கிட்டியா? நாங்க யாரு தெரியுமில்ல? டப்பாங்குத்து, டமரா குத்து, தகர குத்து, கும்மா குத்து, குங்கும் குத்து, குதிரை குத்து, சாவு குத்துல இருந்து எல்லாம் கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்கோம்டா. குத்த பத்தி ஏங்கிட்ட பேசுற? போடா வெண்ண. போடா தொன்ன.
எலும்புக்கும் கதைக்கும் வித்தியாசம் கண்டேன் இதற்கொரு வழியை. ஆஹா, சாகும் போது ஸ்டைலோட செத்துருப்ப போல் இருக்கேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணியா? ஏண்டா வெள்ள மண்டையா, செத்துமா உனக்கு சீர்ந்து கேக்குது? அப்படி என்னடா திங்கிங்க? நெஞ்சால வேதனையா இருக்குதுப்பா. எத? என் கனவுல ரம்பா, சிம்ரான், மந்த்ரா எல்லாரும் வராங்கப்பா. அட பாவி, அவன் இவங்க எல்லாம் கனவுல வரமாட்டாங்களான்னு நீ என்னமோ சோகமா சொல்ற? கண்ணா வயிற்றுல கலப்பாதப்பா. 3 பேரும் புடவையில கட்டின்னு வராளுங்க. ஓஹோ, அந்த கவலை அவனுக்கு. விவரமான ஆள் தான்டா. சரி, செமிக்கலன்னு சொன்ன வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், முழுங்கிட்டு போய் மூக்கு. நக்கலா உனக்கு என்ன? வாழைப்பழத்தை உச்சே வாயில வை. எது வாயில வைக்கவா? போடா எடுவட்ட வயல. என் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விட கிடையாது உனக்கு. பல்லாங்குழி மாதிரி ஒரு வாயை வச்சுட்டு உனக்கு இப்படி ஒரு ஆசையா? நீயும் உன் வாயும். வாய பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத. ஒன்ஸ் upon a time my வாய் also survive. அப்ப எங்க வாயெல்லாம் புதன் வியாழனா? போடா டுபுக்கு. சரி, சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட, ஊட்டி விடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன், சாப்பிட்டு முடிச்ச உடனே சமாதிக்கு போயிடணும். அதான் என்னுடைய வேண்டுகோள். செய்வியா? பழத்தை கொடுக்குற சாக்குல அல்வா கொடுக்குறியா நீ? பண்ட வாங்காம போக மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. வில்லங்கமான விழாக்கன்றா இருக்கிய. மாமா ஐயோ, என் பொண்டாட்டி